பழமையும் பெருமையும் மிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் எத்தனையோ நீதிபதிகள் இருந்து வருகின்றனர். ஆனால் ஒரு சிலர், வெகு சிலர் மட்டுமே முத்திரை பதித்திருக்கின்றனர் தனது செயலாலும் தீர்ப்புகளாலும். அத்தகைய நீதிபதிகள் வரிசையில் தற்போது இணைந்திருப்பவர் சமீபத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு. ஒரு வழக்கினை முடிக்கவே பல ஆண்டு காலம் ஆகும் நேரத்தில், இந்த காலகட்டத்தில் குறுகிய பதவி காலத்தில் 7 ஆண்டுகள் தான் பதவி வகித்திருக்கிறார். அந்த 7 ஆண்டு காலத்தில் 96,000 வழக்குகளுக்கு தீர்ப்பளித்திருக்கிறார். அதாவது ஒரு நாளைக்கு 50 வழக்குகளுக்கு தீர்ப்பளித்திருக்கிறார் என்ற சாதனையை புரிந்திருக்கிறார் சந்துரு. அத்தகைய நீதியரசர் சந்துரு தான் இன்று நம்முடைய அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க வந்திருக்கிறார். அவரை வரவேற்று இன்றைய அக்னி பரீட்சை நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீப காலமாக நீதிமன்ற நடவடிக்கைகளாகட்டும், தீர்ப்புகளாகட்டும், ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு தனி மனிதனிடமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதால் இந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். என்னுடைய முதல் வினாவாக, நீதிமன்றங்களில் தற்பொழுது ஜனநாயகம் இருக்கிறதா? நீதிபதிகள் நியமனமாகட்டும், வக்கீல்கள் செயல்பாடாகட்டும் போன்ற அந்த வகையில் நான் கேட்கிறேன். அந்த கருத்தோட்டத்தில் உலகத்திலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு தாங்களே தங்களுடைய சகோதரர்களை நியமனம் செய்கிற ஒரு நடைமுறை உலகத்திலே இந்தியாவில் மாத்திரம்தான் இருக்குது. ஒரு நீதிபதியை நியமனம் பண்ணுறது வந்து குடியரசுத் தலைவர் வந்து தலைமை நீதிபதியுடைய ஆலோசனையோடு செய்யணும்னு போட்டிருக்காங்க, கலந்தாலோசிக்கணும். ஆனால் பின்னாடி வந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளில் வந்து கலந்தாலோசிக்கிறதுங்கிறது வந்து வெறும் ஒரு சடங்கு கிடையாது, அது வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் ஒரு தரப்பில் வந்து கலந்தாலோசிப்புங்கிறது வந்து ஒப்புதல் கிடையாதுன்னு சொன்ன அதே நீதிமன்றம் பின்னாடி இதை வந்து அதிகாரிகளுக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இதில் பங்கு இருக்க முடியாது, அரசியல்வாதிகளுக்கும். அதனால் நீதித்துறை நியமனம், அதுவும் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் நியமனங்கிறது வந்து கிட்டத்தட்ட நீதிமன்றமே நியமனம் செய்யக்கூடிய நடைமுறையை 1993 வருஷம் வரையிலேருந்து உருவாக்கிட்டாங்க. இப்போ கடந்த 20 வருஷமாக உயர் நீதிமன்றத்துலேயும் உச்ச நீதிமன்றத்துலேயும் நியமனங்கிறது வந்து நீதிபதிகளே பார்த்து நியமனம் பண்ணுறது தான். அது வந்து சட்டத்தினால் வரல, சட்டத்தை வியாக்கியானம் பண்ணுறங்கிற பேரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறைக்கு சுதந்திரத்தன்மை வேணுங்கிற அந்த லாஜிக்கை வச்சுது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. மத்திய அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் அதுக்கான சில நடைமுறை விதிகளை உருவாக்கியிருக்காங்க. இதை ஒட்டி வரக்கூடிய பல முரண்பாடுகள் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது. தற்போது நடைமுறையில் இருக்கும் நீதிபதிகள் நியமன முறையை நீங்கள் வரவேற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? நான் இந்த கொலிஜியம் முறை வந்து 20 வருஷத்தில் இது தோல்வி அடைந்து விட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து உண்மையிலே திறமை அடிப்படையில் எடுப்பது அல்ல. ரெண்டாவது வந்து பல சமரசங்களுக்கான போக்குகள் இருக்குது. மூன்றாவது வந்து இப்போ வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம், தலைமை நீதிபதியே வெளிமாநிலத்திலேருந்து வராரு. அவருக்கு வந்து ஒரு சரவணனோ இல்லாட்டா ஒரு சரவணகுமாரோ அவர் யாருக்குன்னு தெரியாது. அவர் வந்து புதுசாக வராரு. அவர் வந்து இந்த பெயரை எப்படி வந்து பிறந்திருப்பாருன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, சில மாநிலங்களில் ரெண்டாவது நபரும் வெளியூர்லேருந்து வராங்க. 95ஆம் வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் 6 பேரும் வெளி மாநிலங்கள். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் பாலிசிங்கிறாங்களே, வெளியில் மாநிலத்தில் தலைமை நீதிபதி வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய குறைபாடாக இருக்குது. அவருக்கு வந்து குளித்தலைக்கும் வித்தியாசமே தெரியாது. அப்படிப்பட்டவர் திடீர்னு இந்த அமைப்பில் வந்து அவர் தான் பேரை பரிந்துரை பண்ணணும்னா அவர் நிஜமாக தனக்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து தான் செய்ய முடியும். அப்போ அது வந்து உண்மையிலே அவருடைய மதிப்பீடாக இருக்க முடியாது, மற்றவங்களோட மதிப்பீடோட இருக்க முடியும். ரெண்டாவது, இந்த முதல் 3 பேர் தான் அந்த பரிந்துரைக்கணும்னு சொல்லும்போது அவங்க என்னென்ன க்ரைட்டீரியா இதுக்காக அடாப்ட் பண்ணுறாங்கன்னு அது ஒளிவர் மறைவே இல்லை. இப்போ இப்போ உதாரணமாக ரொம்ப சட்டத்துறைக்கே கௌரவ பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி இந்த ஜாதி இல்லை அந்த ஜாதி இல்லைன்னு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ ஜாதி அடிப்படையில் நியமனம் பண்ணணுமா, இல்லை ஜாதியில் இருக்கக்கூடிய திறமையானவரை நியமனம் பண்ணணுமா? அப்போ ஒரு ஜாதிக்கு எத்தனை பேருங்கிற பிரச்சனையெல்லாம் இப்போது தமிழ்நாட்டில், இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய தலைகுனிவு ஏற்படக்கூடிய செயல்கள் இப்போ உயர்நீதிமன்றத்தில் நடந்து. நீங்கள் கூறியபடி பார்க்கும்பொழுது ஒரு வரையறையே இல்லை, இப்படி தான் நீதிபதி தேர்ந்தெடுக்கப்படுகிற, ரகசியமாக மர்மமான முறையிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதுதான் நீங்கள் கூறுகின்றது புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது நீதிபதிகள் நியமன ஆணையம் என்ற ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அந்த முறை வந்தால் சரியாக இருக்கும் நீங்கள் கருதுறீங்களா? 2 கருத்து இருக்குது. ஒன்று வந்து இந்த கொலிஜியம் முறை தோற்று விட்டது என்றால் அது எந்த முறையில் மாற்றம் கொண்டு வரணும்னு ஒன்று. இப்போ மத்திய அரசு வந்து அரசியலமைப்பு சட்டத்தையும் திருத்தி தனியாக வந்து நீதிபதி நியமன சட்டம் உருவாக்கியிருக்காங்க. அதில் இன்னும் கொஞ்சம் விரிந்துபட்ட ஒரு கமிட்டி இருக்குது. அதில் வந்து 2 எமினன்ட் பர்சன்னு சொல்கிறாங்க. அதில் சட்ட நிபுணர்களை போடுவோங்கிறாங்க. சட்ட அமைச்சர் இருக்கார், எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய கொலிஜியத்தில் இருக்கவங்க இருக்காங்க.
இப்போ 3 பேர் முடிவு பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு 6 பேர் முடிவு பண்ணுற 7 பேர் முடிவு பண்ணுற பிரச்சனையாக தான் இருக்க முடியும். அது வந்து ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு நடைமுறை மாற்றமாக இல்லை. ஒரு பக்கத்தில் கொலிஜியம் தோல்வி அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு மாற்று என்னவாக இருக்குங்கிறதுக்கு ஒரு நாடு தழுவிய விவாதம் தேவை. ஆனால் அதெல்லாம் தள்ளிவிட்டு அவங்களே ஒரு கமிட்டியை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. பரவாயில்ல, அதற்கு எதிர்ப்பும் ஆதரவும் இருக்குது. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. உங்கள் பார்வையில் அதற்கு? என் பார்வையில் வந்து கொலிஜியம் முறை தோற்று விட்டது இருந்தால் அடுத்த முறைக்கு நம்ம போகணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கமிட்டி வந்து ஒரு திருப்திகரமான குழுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி 3 இப்போ 6ஆவோ 7ஆவோ ஆக்கியிருக்காங்க. அதனால் வந்து ஜனநாயகப்படுத்தப்படும் ஒளிவுமறைத்தன்மை வந்துரும்னு சொல்ல முடியாது. ஒருத்தரை உள்ளே வர்றதுங்கிறது ஒன்று, உள்ளே வந்த பிறகு அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிற ஒன்று. அதனால் யாரை நீங்கள் நியமனம் செய்தாலும் பதவிக்கு வந்த பிறகு நான் அரசியல் சட்டத்தை முழுமையாக காப்பாற்றுவேன், நான் வந்து எந்தவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எந்த விதமான அச்ச உணர்வு இல்லாமல் நான் என்னோடய கடமையை நிறைவேற்றுவேன்னு உறுதி எடுத்துக்கிறாங்க. அதை அவங்க கடைபிடிச்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். இந்த முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீதிபதிகள் வழங்கும் தீர்ப்புகள் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஆவணங்கள் என்றைக்கு பொதுவாக ஆக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் இந்த நீதிபதிகளுடைய பின்னணிகள்லாம் தெரியும். எல்லா விதமான இடங்கள்லையும் எங்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது, எங்களுடைய கடைசி நம்பிக்கை நீதித்துறைன்னு சொல்லும்போது அதோடைய நம்பகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான சூழ்நிலை உருவாகிறது. தற்பொழுது நீங்கள் அரசியல் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வழக்கும் போடுவோம், போராட்டமும் செய்வோம், கோஷமும் போடுவோம், நாங்கள் தட்டி எடுத்துன்னு போய் நிற்போம், கோஷம் வழங்கி தட்டி அப்படிங்கிறது வந்து இது அவங்களுக்கு கௌரவத்தை சேர்க்கவில்லை என்பது என்னுடைய கருத்து.